அல்லாஹ்வுடைய தூதர் யார் பாங்கு கேட்டதற்கு பின்னால் அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா என்று வரக்கூடிய அந்த துஆவை யார் ஓதுகிறாரோ அதை நிறைய பேர் என்ன செய்வாங்க என்றால் இன்னும் அதிகப்படியாக ஓதக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். நான் சொல்லுகின்ற இந்த பாங்கு துஆவின் முறை உங்களுக்கு பாடமாக இருக்கிறதா என்று பாருங்கள். அதற்கு அதிகப்படியானவைகளை விட்டுவிடுங்கள். அது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவில்லை. அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதனில் வஸீலத வல் ஃபதீலா வபஅஸுஹு மகாமம் மஹ்மூதனில்லதி வஅத்தா. இதுவரைக்கும் தான் பாங்கு துஆ. வர்ஸுகுனா ஷஃபாத்தா அதெல்லாம் ஹதீஸில் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யார் இந்த பாங்கு துஆவை ஓதுகிறாரோ ஹல்லத் லஹு ஷஃபாஅத்தி யௌமல் கியாமா, நாளை மறுமையில் அவருக்கு என்னுடைய ஷஃபாஅத்து, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், என்னுடைய ஷஃபாஅத்து அவருக்கு கிடைக்கும், பரிந்துரை கிடைக்கும். அவனை இறைவன் நரகத்திற்குரியவனாக தெரிவு செய்கிற நேரம் இறைவான் அவனை நீ சுவர்க்கத்துக்கு அனுப்பு என்று அல்லாஹ்விடத்தில் பேசுகின்ற பாக்கியம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நாளை மறுமையில் இருக்கிறது. அந்த பாக்கியத்திற்கு சொந்தக்காரராக யார் மாறுவார் என்றால் பாங்கு துஆவை ஓதுகின்றவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாஅத்து செய்வதாக வாக்களித்திருக்கிறார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அதே போன்று இறுதியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் அதாவது முஅத்தின் பாங்கு சொல்லுகிற பொழுது நீங்கள் அதற்கு பதில் சொல்லுங்கள், பாங்குக்கு பதில் சொல்லுங்கள். சொல்லி பாங்கு சொல்லி முடித்ததற்கு பின்னால் சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, மன் ஸல்லா அலைய ஸலாத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி பிஹா அஷ்ரன், யாரு என் மீது ஸலவாத்து சொல்கிறார்களோ, ஒரு தடவை ஸலவாத்து சொல்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா 10 முறை அருள் புரிகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். பாங்கு சொன்னதுக்கு பின்னால் ஸலவாத்து சொல்ல வேண்டும். பாங்குக்கு முன்னால் ஸலவாத்து சொல்வது பித்அத்து, நபிகளார் காட்டித் தரவில்லை. பாங்கு சொன்னதுக்கு பின்னால் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது என்று வரக்கூடிய அந்த ஸலவாத்தை சொல்வதுதான் நபி வழி. யார் இதை சொல்லுகிறாரோ, அதை சொல்லுகிறாரோ அவர் ஒரு தடவை அந்த ஸலவாத்து சொன்னதற்காக வேண்டி அல்லாஹ் அவருக்கு 10 முறை அருள் புரிகிறான். பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சும்ம ஸலுல்லாஹு அலி அல் வசீலா, நீங்கள் எனக்காக வேண்டி வசீலாவை தேடுங்கள். அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா என்று வரக்கூடிய அந்த பிரார்த்தனையில் வசீலா என்ற வார்த்தை இடம்பெறுகிறது. அந்த துஆவை நீங்கள் ஓதுங்கள். ஏனென்றால் ஃபஇன்னஹா மன்சிலத்துன் ஃபில் ஜன்னah, அது சுவர்க்கத்தில் ஒரு அந்தஸ்து. அந்த இடத்தில் நான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அது நபியில் ஒருத்தருக்கு தான் கிடைக்க போகிறது, அது எனக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தியுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இப்படி நீங்க ஸலவாத்தையும் ஓதி பாங்கு துஆவையும் ஓதினீர்கள் என்று சொன்னால் நாளை மறுமையில் ஹல்லத் லஹு ஷஃபாஅ, மறுமையில் அவருக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய ஷஃபாஅத் இருக்கிறதாக அல்லாஹ்வுடைய தூதர் வாக்களித்தார்கள். ஆக அன்புள்ள சோதரர்களே, அலட்சியமாக இருந்து விடக்கூடாது. சின்ன சின்ன அமல்களாக இருக்கக்கூடிய இந்த பாங்கு சொல்லுகின்றது போன்று இன்னும் உள்ள அமல்கள் இகாமத் சொல்வது போன்று இதற்கெல்லாம் நானும் நீங்களும் முந்திக் கொள்ள வேண்டும். முதல் சப்பு என்பது பலருக்கு வெட்கத்தை உண்டு பண்ணி அவர் 2வது சப்பில் தான் போய் நிற்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, முதல் சப்பில் அதுவும் ஒரு அமல், மிக முக்கியமான ஒரு அமல்களில் ஒன்று. அப்போ வெட்கம் அதை தடையாக இருந்து பின் சப்புக்கு உங்களை அனுப்புகிறதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு எச்சரிக்கையை சொன்னார்கள், யார் முதல் சப்புக்கு வராமல் வேண்டுமென்றே பின்னடித்து பின்வரிசையிலே நிற்கிறாரோ அவரை அல்லாஹ் அப்படியே பின்னடிக்கவே செய்யட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரித்தார்கள், துஆ செய்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். ஆக எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். வெட்கம் எனக்கும் உங்களுக்கும் தடையாக இருந்து விடக்கூடாது. நல்ல அமல்களை நானும் நீங்கள் முந்திக் கொள்வோம். வல்லவன் ரஹ்மான் என்னை உங்களையும் புரிந்து கொள்வானாக. வா குலு கோரிஹாத வஸ்தகு பிறகு